தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. அதாவது சொல்வார்கள் சிலர், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று. தட்ட சொல்லி, கேட்க சொல்லி, தேட சொல்லி அலைய விட்டு கொடுக்கிற சுவாமி இல்ல நம்ம சுவாமி. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து, அம்மாவது ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்க போதன் நினைச்சிட்டு வருவா. அவன் நினைக்கிறதும் இல்லை, அந்த இடைவெளியும் இல்லாமல் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். படைத்த நாளிலிருந்து இடையறாமல் உங்களுக்கு பின்னாடியே வருகிறான். அதாவது குழந்தையை நடக்க விட்டுவிட்டு அது நடை பழகும் போது தவறிவிடக் கூடாது என்று சொல்லி குழந்தை மேல் படாமலே தன்னுடைய 2 கைகளையும் பக்கத்தில் பிடித்துக் கொண்டு பின்னாடி செல்கின்ற தாயை விட சிறந்த தயாவோட புறம்புறம் திரிந்த செல்வனே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கென பிடித்தேன். அந்த திருவடியை சிக்கென்று பிடிப்பதற்கு நாம் வேறு எங்கும் போக தேவையில்லை. சிந்தையில் நான் சொல்வது போன்ற சிந்தனை வர வேண்டும். அவன் கொடுத்தான் என்பதை நினைக்க வேண்டும். துன்பம் வரும்போது அவனை மறந்ததை அன்றி வேறு காரணமே இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்பம் என்றால் அதற்கு ஒரே காரணம், சிவனை மறந்தோம். வேறு எங்கு சென்றாலும் அந்த துன்பம் போகாது. தலைவனாக இருந்து தமிழை வளர்த்த திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவபெருமான் காட்டிய சமயம் சைவ சமயம். அந்த சமயத்தில் வினையும் இல்லை, மறையும் இல்லை. ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவனை நினைத்தால் போதும், நீ இஷ்டம் போல வாழலாம், அவனுடைய திருவடியையும் சேரலாம் என்கிற மெய்யை எடுத்து சொல்கிறார். அந்த மெய்யை சொல்லி சிவனடியை நினைக்கும்படி தமிழர்களை செய்த போதுதான் மீண்டும் ஒளிமயமான காலம் வருகிறது, பல்லவர் காலம். அதுதான் பக்தி இயக்க காலம். அதே போல மீண்டும் சைவம் தாழ்ந்த போது தமிழனும் தாழ்ந்து போகிறான். அதே அவர்கள் பாடிய திருமுறைகளை கண்டெடுத்து சைவத்தை எழுப்புகிறான். பெரிய கோயிலை கட்டி தஞ்சையிலே ராஜராஜன். அப்போதுதான் தமிழன் கங்கையும் கடாரமும் கொண்டு பேரரசை நிறுவி ஆண்டான். சைவம் எழுந்த போதெல்லாம் தமிழ் எழுந்தது, தமிழன் எழுந்தான். தமிழன் என்று சொன்னால் ஒருவன் அல்ல, நீங்கள் எல்லோரும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருப்பது